வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன். உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் எப்படி பேப்பரில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறப்ப உங்களோட பேப்பர் திருத்துறப்ப ஸ்டாஃப்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே ஒரு நல்ல இமேஜ் க்ரியேட் ஆகும். அந்த இமேஜ் க்ரியேட் ஆனாலே உங்களோட பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்க்காம உங்களோட மேலோட்டமாக பார்த்தாலே உங்களோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போய் அவங்க ஈஸியாக திருத்திடுவாங்க. சரிங்களா? அதனால தான் பேப்பர் ப்ரெசன்டேஷனை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன். நீங்கள் இதை கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம், இதுக்கு மேலே ரிவிஷன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2-3 எழுதுவீங்க. அதனால் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் 100% கொடுக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா போன வருஷமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம். இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா அவர் எப்படிலாம் எழுதி எப்படிலாம் மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும்ப்பா. நீங்கள் உங்களுக்கு தப்பானாலும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் போட பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா பென்சிலில் நல்லா பார்த்திங்கன்னா மொழிவு வைக்காதீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ண பாருங்கள். ஏன்னா அதே உங்களோட பேப்பரோட இமேஜை பார்த்திங்கன்னா கெடுத்துரும். அப்படியே அங்கே அடித்து வச்சுருந்தீங்கன்னா அப்பயே ஸ்டாஃப்ஸுக்கு பார்க்குறப்போ ஒரு இரிட்டேட்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பேப்பரை பார்த்திங்கன்னா நீட்டாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பார்ட் 1 நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன் பார்ட் எழுதுகிறப்பயே மேலே பார்த்திங்கன்னா பார்ட் 1ன்னு போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட கொஷின் நம்பர்ஸை மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும். அது உங்களுக்கு தெரிஞ்சது. இவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் போட ஒரு காலத்தை க்ரியேட் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருப்பாரு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்கு. நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்க மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 1 மார்க்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரிக்கு வந்துட்டார். இதே தான் பண்ணணும் நீங்களும். சரிங்களா? 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரிக்கு வந்துடுங்க. ஏன்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரிக்கு நம்ம 8 மார்க் தராங்க. அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட் நேரத்தில் உங்களால் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி சரியாக போட முடியலனா அது உங்களுக்கு மார்க்ஸை தான் லெஸ் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா 1 மார்க்ஸை முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியை நீட்டாக போட பாருங்கள். இவர் பாருங்கள், அவர் பேப்பரை வெர்டிகலாக திருப்பி வச்சு போட்டிருக்காரு. சரிங்களா? லேண்ட்ஸ்கேப்பாக பார்த்த மாதிரி போட்டிருக்காரு. அதனால் இப்படி கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு கிராஃப் எப்படி போட்டிருக்காரு பாருங்கள். நீட்டாக இருக்கணும். பார்க்குறப்ப ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. எங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ லைட்டாக ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அப்படியே லைட்டாக பென்சிலில் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதி அதை கேன்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு தப்பு, நான் அடிக்க போகிறேன்னா கீழே இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னா திஸ் வாஸ் கட் பை மீ அப்படின்னு நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி எழுத பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்ப அவங்களே கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்களும் எழுத பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கிராஃப் அழகாக போட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணாமல் இவர் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. உங்கள் விருப்பம். நீங்கள் அதுக்கப்புறம் 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ன்னு போட்டிருக்காரு. அந்தமாரி ஒவ்வொரு பகுதி வரப்போ அதோட மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுத பாருங்கள். கொஷின் நம்பர் கம்பல்சரிப்பா. கொஷின் நம்பர் இல்லைனாலே உங்களுக்கு அந்த கொஷினை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். அதனால் கொஷின் நம்பரை தெளிவாக பார்த்து போடுங்க. அதுமாதிரி ரஃபுக்கும் ஒரு காலத்தை நீங்கள் இந்த சைடு நீங்கள் ஸ்கேலால் போட்டுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் போட்டு அனலைன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த சம் போட்டிருக்காரு. அழகாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. தனித்தனியாக எக்ஸு கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்கு பாக்ஸு, ஒய்க்கும் பாக்ஸு, அதுமாதிரி ஆன்சருக்கு எல்லாத்துக்குமே பாக்ஸ் போட்டிருக்காரு. அந்தமாரி தான் உங்களோட பேப்பரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ ஸ்டாப்ஸ் எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சரை செக் பண்ண போகிறப்ப உங்களுக்கு இதான் ஆன்சர்னா அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி ஈஸியாக டிக் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா அவங்க போய் ஆன்சரை தேட போய் அவங்களுக்கு வேறு எதனா ஸ்டெப்பு தப்பாகி அப்புறம் நம்ம அதுக்கு மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஆன்சர் தப்புனாலும் ஃபுல் மார்க்ஸ் போகாது. உங்களுக்கு மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் கம்பல்சரி உண்டு. ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் இல்லை அரை மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆன்சர் தப்பானா அந்த சம்மே தப்புன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 29. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் தெரியுதோ, எந்தெந்த சம்லாம் தெரியுதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த ப்ரூவ் தட் A cross B
ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அதை வந்து அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து போட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அந்த ஈக்குவேஷன்ஸையும் எழுதி என்ஸ் ப்ரூவ்டு இந்த ப்ரூவ் தட் சம்மில் எல்லாத்துலேயுமே என்ஸ் ப்ரூவ்டு அந்த மாதிரி போட பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டு கிவன் அவங்க கொடுத்துருக்கிறத கிவன் எழுதியிருக்காரு. அந்தமாரியும் நீங்கள் எழுதலாம். அழகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கும் பாக்ஸ் போட்டு நீட்டாக போட்டு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதுமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சம்மும் அதேமாரி தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டிருக்காரு. அதான் வந்து முக்கியமான காரணம். ஆன்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட பாருங்கள். உங்களுக்கு டைம் சப்போஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா மேக்ஸ் எழுதுகிறப்ப டைம் பத்தாமல் கூட போகலாம். ஆனால் மேக்ஸிமம் எழுதுகிறப்பே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா. அதேமாரி ப்ரூவ் தட் சம்னா என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட பாருங்கள். அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாதிரி எந்த அடித்தல் திருத்தலும் இல்லாமல் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சம்ஸும் நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஒவ்வொரு சம்மும் எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்கள். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படி எடுத்து போட்டு என்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள். பென்சில் எங்கெங்கே யூஸ் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேனாலேயே கூட நீங்கள் இந்த பாக்ஸ்லாம் போடலாம் சரிங்களா. ஒன்றும் தப்பு வராது. அதுமாதிரி பேனா பார்த்தீங்கன்னா ஊறாத பேனாவாக எடுத்துகிட்டு போங்க சரிங்களா. ரொம்ப இங்கு வந்து லீக் ஆகாத பேனாவாக எடுத்துகிட்டு போக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காரு பாருங்கள். தேல்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணி அதான் தேல்ஸ் தேரத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு யூஸ் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்கள். பித்தகரஸ் தேரம் அதை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஒவ்வொரு சம்முக்கு கீழேயும் இந்த மாதிரி கோடு போட பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இப்போ தான் ஒரு 2 மார்க்ஸே எழுதியிருக்காரு. 2 மார்க்ஸ் அழகாக சிம்பிளாக எழுதி ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அழகாக முடிச்சிட்டாரு. அதுமாதிரி 2 மார்க்ஸ் அளவு எழுதுங்க. 5 மார்க்ஸ் அளவு எழுதுங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் போவோம். மற்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸே நிறைய தெரியுதுன்னா நிறைய எழுத வேணாம். உங்களுக்கு அங்கே டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகும். 2 மார்க்ஸ் அளவு ஒரு 4 லைன் 5 லைன்ஸு. அதுமாதிரி டீட்டெயில் எழுதுகிறப்ப உங்களோட மார்க் வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி 3 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி எப்படி எழுதணும், டீட்டெயில் எழுதுகிற மாதிரி எப்படி எழுதணும் அப்படி நீங்கள் பார்த்து எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுக்குறேன். தொடர்ந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்தே நான் கொடுத்துட்டு வரேன். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே கொடுத்துட்டு வரேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லா வீடியோவுமே கொடுத்துட்டு வரேன். இன்னும் பப்ளிக் நெருங்க நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், தப்பான சம்ஸாக இருந்தால் தப்பு போட்டுருவாங்க. சம்மு பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பாகிடும். அதனால் ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக போட பாருங்கள். ஆன்சர் தப்பானாலும் பரவாயில்ல, அந்த உங்களுக்கு தெரியலனா அந்த ஸ்டெப்ஸை கொண்டு வர பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்டு அந்த ஸ்டெப்ஸையாச்சும் கொண்டு வர பாருங்கள். இப்போ ஒரு ஆன்சர் தான் தப்பு அவங்க பார்த்துருப்பாங்க, அது ஒரு K = 2 வருது. ஆனால் அதோட ஸ்டெப்ஸையாச்சும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காரு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ.